வணக்கம். ஆங்கிள் கேஜ் பிளேன் பேவல் ப்ரொட்ராக்டர் மூலம் ஆங்கிள்ஸை சரிபார்ப்பது குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை இப்போது அறிந்து கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். கோண அளவை பயன்படுத்தி வெவ்வேறு கோணங்களை உருவாக்கவும், வெற்று பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி வெவ்வேறு கூறுகளின் கோணத்தை அளவிடவும். செயல்முறைக்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், பெஞ்ச் வைஸ், ட்ரை-ஸ்கொயர், files of different grades and sizes, marking media, dot punch, ball peen hammer, anvil, surface table, angle plate, vernier height gauge, drills of various sizes, drilling machine, chuck key, small flat chisel, hacksaw blade with frame, vernier plain bevel protractor, vernier caliper, lubricating oil. இப்போது கோண தொகுதி மற்றும் சாதாரண பெவல் புரோட்ராக்டர் பற்றி விவாதிப்போம். கோண தொகுதிகள் துல்லியமான கோணத்தின் சீரமைப்பு மற்றும் அளவீட்டுக்கான அளவிடும் கருவியாகும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி கோண அளவீடுகளின் முறுக்குதல் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரிப்பை தடுக்க பருத்தி துணி அல்லது ஷாமோயிஸ் லெதர் கையுறைகளை அணிய வேண்டும். புரோட்ராக்டர் என்பது பிளெயின் ஆங்கிள்களை உருவாக்கவும் அளவிடவும் பயன்படும் ஒரு கருவியாகும். பெவல் புரோட்ராக்டரின் பாகங்கள்: பிளேட், புரோட்ராக்டர் வித் கிராஜுவேஷன்ஸ் இன் டிகிரீஸ் 0 degree to 180 degrees, ஸ்ப்ரிங் லோடட் லாக் நட். இப்போது ஆங்கிள் பிளாக் செட்டை பயன்படுத்தி கோணத்தை உருவாக்குவது பற்றி விவாதிப்போம். கோண தொகுதியை பயன்படுத்தி உருவாக்க வேண்டிய கோணம் 30 degrees, 38 degrees, 45 degrees, 53 degrees, 60 degrees. 30 டிகிரி கோண அளவை உருவாக்க 30 டிகிரி கோணத்தை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கோணத் தொகுதியை முறுக்குதல் தேவைப்படும் கோண அளவீடுகள். தேவையான கோணத் தொகுதிகள் 25 degrees, 5 degrees, மொத்தம் 30 degrees. 38 டிகிரி கோண அளவை உருவாக்க 38 டிகிரி கோணத்தை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கோணத் தொகுதியை முறுக்குதல் தேவைப்படும் கோண அளவீடுகள். தேவையான கோணத் தொகுதிகள் 30 degrees, 5 degrees, 3 degrees, மொத்தம் 38 degrees. 45 டிகிரி கோண அளவை உருவாக்க 45 டிகிரி கோணத்தை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கோணத் தொகுதியை முறுக்குதல் தேவைப்படும் கோண அளவீடுகள். தேவையான கோணத் தொகுதிகள் 30 degrees, 15 degrees, மொத்தம் 45 degrees. 53 டிகிரி கோண அளவை உருவாக்க 53 degrees கோணத்தை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கோணத் தொகுதியை முறுக்குதல் தேவைப்படும் கோண அளவீடுகள். தேவையான கோணத் தொகுதிகள் 30 degrees, 20 degrees, 3 degrees, மொத்தம் 53 degrees. 60 degrees கோண அளவை உருவாக்க 60 டிகிரி கோணத்தை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கோணத் தொகுதியை முறுக்குதல் தேவைப்படும் கோண அளவீடுகள்.
தேவையான கோணத் தொகுதிகள் 30 டிகிரிஸ், 25 டிகிரிஸ், 5 டிகிரிஸ், மொத்தம் 60 டிகிரிஸ். இப்போது நாம் ஒரு சாதாரண பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி கோணங்களை அளவிடுவதற்கான மாதிரிகளை தயாரிப்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி அனைத்து ஃபேஸ்களையும் பதிவு செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி இணை மற்றும் செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்யவும். ஃபேஸ் ஏயில் குறியிடும் ஊடகத்தை பயன்படுத்தவும். வெர்னியர் உயர அளவை பயன்படுத்தி 37 mm x 47 mm அளவை குறிக்கவும். ஒரு ஆன்வில் மீது டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி வேலைப்பகுதியில் சாட்சிக்குறி இடவும். ஃபைல்களின் பல்வேறு தரங்களை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளுக்கு கோப்பு மற்றும் முடிக்கவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி இணை மற்றும் செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். மாதிரிகள் தயாரிப்பதற்கு மேலே குறிப்பிடப்பட்ட செயல்முறையுடன் அத்தகைய 4 வேலைத் துண்டுகளை தயாரிக்கவும். மீண்டும் ஃபேஸ் ஏயில் குறியிடும் மீடியாவை பயன்படுத்தவும். 90 டிகிரிஸுக்கும் குறைவான கோணத்தை குறிக்கவும். மாதிரி 1இல் 30 டிகிரிஸ் என்று சொல்லவும். டிகிரிஸ்க்கும் குறைவான கோணத்தை குறிக்கவும். மாதிரி 2இல் 38 டிகிரிஸ் என்று சொல்லவும். டிகிரிஸ்க்கும் குறைவான கோணத்தை குறிக்கவும். மாதிரி 3இல் 43 டிகிரிஸ் என்று கூறவும். டிகிரிஸுக்கும் குறைவான கோணத்தை குறிக்கவும். மாதிரி 4இல் 48 டிகிரிஸ் என்று சொல்லவும். எளிய பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி 90 டிகிரிஸ்க்கும் குறைவான கோணத்தை குறிக்கவும். மாதிரி 5இல் 59 டிகிரிஸ் என்று சொல்லவும். சாதாரண பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி வெவ்வேறு தரவரிசை ஃபைல்ஸ்களை பயன்படுத்தி ஃபைலிங் செய்து முடிக்கவும். பிளைன் பெவல் புரோட்ராக்டரை மாதிரி 1இல் வைக்கவும். கோணப்பரப்பில் பிளேட்டை சரிசெய்து கத்தியானது கோணப்பரப்புக்கு ஏற்ப இருக்கும் வகையில் இந்த நிலையில் லாக் நெட்டை இறுக்கவும். மாதிரி 1இன் கோணத்தை கொடுக்கும் புரோட்ராக்டரில் உள்ள கோணத்தை படியுங்கள். எனவே மாதிரி 1இன் அளவிடப்பட்ட கோணம் 30 டிகிரிஸ் ஆகும். பிளைன் பெவல் புரோட்ராக்டரை மாதிரி 2இல் வைக்கவும். மாதிரி 2இன் கோணத்தை கொடுக்கும் புரோட்ராக்டரில் உள்ள கோணத்தை படியுங்கள். எனவே மாதிரி 2இன் அளவிடப்பட்ட கோணம் 38 டிகிரிஸ் ஆகும். பிளைன் பெவல் புரோட்ராக்டரை மாதிரி 3இல் வைக்கவும். மாதிரி 3இன் கோணத்தை கொடுக்கும் புரோட்ராக்டரில் உள்ள கோணத்தை படியுங்கள். எனவே மாதிரி 3இன் அளவிடப்பட்ட கோணம் 43 டிகிரிஸ் ஆகும். பிளைன் பெவல் புரோட்ராக்டரை மாதிரி 4இல் வைக்கவும். மாதிரி 4இன் கோணத்தை கொடுக்கும் புரோட்ராக்டரில் உள்ள கோணத்தை படியுங்கள். எனவே மாதிரி 4இன் அளவிடப்பட்ட கோணம் 48 டிகிரிஸ் ஆகும். பிளைன் பெவல் புரோட்ராக்டரை மாதிரி 5இல் வைக்கவும். மாதிரி 5இன் கோணத்தை கொடுக்கும் புரோட்ராக்டரில் உள்ள கோணத்தை படியுங்கள். எனவே மாதிரி 5இன் அளவிடப்பட்ட கோணம் 59 டிகிரிஸ் ஆகும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், கோண அளவை பயன்படுத்தி வெவ்வேறு கோணங்களை உருவாக்கவும், வெவ்வேறு கூறுகளின் கோணத்தை சாதாரண பெவல் புரோட்ராக்டரை பயன்படுத்தி அளவிடவும். எனவே ஆங்கிள் கேஜ் பிளெயின் பெவல் புரோட்ராக்டர் மூலம் ஆங்கிள்ஸை சரிபார்ப்பது குறித்த இந்த அமர்வு முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறோம். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.